தீபம் வீட்டில் ஏற்றினா என்ன பலன்? தீபம் கோவிலில் ஏற்றினா என்ன பலன்? மலையில் ஏற்றினா என்ன பலன்? தீபத்தினுடைய பலன்கள் பலவிதம். அது ஒன்று ஒன்றும் எனக்கு இந்த 3 நிமிஷமே பத்தாது. ஒரு வீட்டில் தீபம் ஏற்றுறதுங்கிறது கிரகதோஷம் போகிறதுக்கும், கண் திருஷ்டி போகிறதுக்கும், வாஸ்து தோஷம் போகிறதுக்கும், அதே மாதிரி மற்றவர்களுடைய வயிற்றெரிச்சல் போயிடும். அவங்க சபிக்கிறாங்க இல்லையா, அந்த சாபனை போகும். இப்படி தீபத்துக்கு அவ்வளவு பவர். அதனால தான் காலையில் சாயந்தரம் தீபம் ஏற்றுங்க, எவ்வளவு பெரிய ஒம்மல் இருந்தாலும் போயிடும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி தான் தீபம் ஏற்றுறது கோவிலில் ஏன் ஏற்றுறோம், மலை மேலே ஏற்றுறோம், முன் மண்டபத்தில் ஏற்றுறோம், மோட்ச தீபம் ஏற்றுறோம், கோபுரத்தினுடைய மேலே ஏற்றுறோம் அப்படின்னா அந்த ஊரே செழிக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். அந்த கோவில் தீபம் ஏற்றுறத நீங்கள் ஊக்கப்படுத்தணும். ஏங்க நிறைய பேர் போய் தீபம் ஏற்றுங்க, நிறைய பேர் எண்ணெய் வாங்கி கொடுங்க, திரி வாங்கி கொடுங்க. அதனால தான் வருஷத்துக்கு ஒரு முறை கோடி தீபம், லட்ச தீபம் அப்படின்னு குளக்கரையில், கோயிலில், கோபுரத்தில் எல்லாம் சுற்றி அத்தனை தீபம் ஒருங்கே பார்த்தாலே மகா புண்ணியம். கோடி தீபம் பார்த்தவனுக்கு வாழ்க்கையில் எவ்வளவு தோஷங்கள் இருந்தாலும் போகும். லட்ச தீபம் பார்த்தவனுக்கு ஆயுள் விருத்தி. அதனால் அந்த ஊரில் யாராவது உடம்பு சரியில்லாமல், பில்லி சூன்யம் இருந்து, வெற்றியே கிடைக்கல, தோல்வியே, எதில் பார்த்தாலும் தோல்வி, வழக்கு அப்படின்னு இருக்கவங்களாம் இல்லை லட்ச தீபம், கோடி தீபம் இதெல்லாம் பார்த்தாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் ஒளி கிடைக்கும். அதனால்தான் பெரிய பெரிய ராஜாக்கள்லாம் அந்த ஊரில் யாரெல்லாம் விளக்கேற்றுறீங்களோ அவங்க பாதத்தில் நான் தலை வச்சு வணங்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கல்வெட்டிலே எழுதிட்டு போயிருக்காங்க. தாமரப்பட்டம் எழுதினா கூட போய்டும் சொல்லிட்டு கல்வெட்டில் எழுதி அந்த ராஜாக்கள் எல்லாம் நிறைய நிலங்கள் தான தர்மம் செஞ்சு பின்னாடி வரும் சந்ததிகள் அந்த நிலத்தில் இருந்து அதை விற்றுறக்கூடாது. உடனே நம்ம ஆளுங்க அந்த விற்று பிளாட்டு போட்டு ஃப்ளாட் ஆக்கி அதை குட்டிச்சோறு ஆகிடுவாங்க. அவர் என்ன சொல்லியிருக்காரு, அதில் பயிர் பண்ணி அதில் இருந்து வரக்கூடிய வருமானத்தை வச்சு தீபம் போடணும், அர்ச்சனை பண்ணணும், அலங்காரம் பண்ணணும், அபிஷேகம் பண்ணணும், ஊர்வலம் கொண்டு வரணும், அதெல்லாம் சொல்லலை. தீபம் போடணும், தீபம் போட்டாலே போதும் அப்படின்னு சொன்னாங்க. வெற்றி தோல்விக்கு காரணங்கள் தேடும் நிறைய பேர் தீபத்தை ஏற்ற விட்டோமா அப்படின்னு நம்ம யோசிக்கணும். தீபம் ஏற்றுவதை நம்ம ஊக்கப்படுத்தலைன்னா கூட பரவாயில்ல, தடுக்காமல் இருந்தாலே போதும். தீபம் ஒளி தரும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.